அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்கள், அன்புக்குரியவர்களே, குர்ஆனில் கூறப்பட்ட துஆக்களை மனநமிடுவோம் என்ற முக்கியமான தலைப்பில் ஒவ்வொரு துஆக்களையும், குறிப்பாக முதல் கட்டமாக சிறிய சிறிய துஆக்களை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து அதை எப்படி மரணம் செய்வது என்ற ஒரு வழிகாட்டல், மரணம் செய்த துஆவை மரணிக்கின்ற வரை எப்படி மறக்காமல் இருப்பது, அந்த துஆவை பிரார்த்தனையை ஓதும் பொழுது எந்த சிந்தனையோடு நாம் ஓத வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சியாக இந்த துஆக்களை தொடராக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். 2 துஆக்களை ஏற்கனவே உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியிருந்தேன். இது 3வது துஆ. இந்த துஆவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோடு சம்பந்தப்பட்டது. அந்த தொடர் நிகழ்ச்சியில், அந்த தொடர் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு அழகான துஆ உண்டு. இப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க, மிஸ்ரில் இருந்து மதியனுக்கு போகிறாங்க, தன்னந்தனியாக போகிறாங்க. மாலை நேரம், இரவு நெருங்கிட்டே வருது. ஒரு மரத்துக்கு கீழே உட்காடுறாங்க. உடுத்தி ஆடையோடு போயிருக்கிறாங்க. கையில் ஒன்றுமே இல்லை, மாத்திரத்துக்கான உடுப்பும் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவும் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணீரும் இல்லை. அப்படியே என்ன செய்கிறாங்க, மரத்துக்கு கீழே அப்படியே அமர்ந்து யோசனையோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அங்கே ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து என்ன செய்கிறாங்க, அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு நீரூற்று இருக்குது, சின்ன கிணறு போல் ஒரு நீரூற்று இருக்குது. அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அந்த மேய்ச்சல், அந்த பிராணிகளுக்கு, ஆடு, அந்த மாடுகளுக்கு எல்லாம் என்ன செய்கிறாங்க, நீர் போட்டுட்டு நீரையும் தண்ணியும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி அந்த காட்சியை மூசா நபி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல 2 இளம் பெண்கள், கன்னி பெண்கள் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்க. இப்போ மூசா நபி ஒரு இளைஞர், அவர் என்ன செய்கிறாரு, அந்த ரொம்ப நேரம் பார்க்குறாரு. அந்த 2 பெண் பிள்ளைகளும், இளம் பெண் பிள்ளைகளும் ஒதுங்கி நிற்கிறாங்க. இப்போ மூசா நபி போய் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் தண்ணி எடுக்காமல் ஒதுங்கி இருக்கிறீங்கன்னு போய் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த 2 பெண்களும் சொல்கிறாங்க, இல்லை, ஆண்கள் எடுக்கும்போது நாங்கள் முட்டி மோதிக்கொண்டு எங்களுக்கு எடுக்க கஷ்டம். எங்களுடைய தந்தை வந்து கொஞ்சம் வயது போனவர், அவருக்கு அது பலகீனமாக இருக்கிறாரு. எனவே நாங்கள் தான் என்ன செய்கிறோம், இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இவங்கள்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட ஆடுகளுக்கு தண்ணியை புகட்டிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போவோம்னு சொல்கிறாங்க. உடனே மூசா என்ன செய்கிறாங்க, ஒரு சமூக சேவை என்ற அடிப்படையில் அந்த 2 பெண்களுக்கும், இளம் பெண்களுக்கும் தண்ணீரை எடுத்து கொடுத்து நேரத்தோடு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி அனுப்பி வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னால் அப்படியே அந்த மரத்துக்கு வந்து உட்காடுறாங்க. இப்போ இரவு நெருங்கிட்டே வருது. அல்லாஹ்வோடு பேசுகிறாங்க, ஏன்னா யாரும் இல்லை உதவிக்கு. அந்த நேரத்தில் ஓதுறாங்க இந்த துவாவை. என்ன துவா ஓதுறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ஒரு அழகான துவா. யா அல்லாஹ், நீ இறக்கி வைக்கக்கூடிய எந்த நலவாக இருந்தாலும், இந்த சந்தர்ப்பத்தில் நீ இறக்கி வைக்கக்கூடிய எந்த நலவாக இருந்தாலும் அந்த நலவின் பக்கம் ஃபகீர், நான் தேவை உடையனாக இருக்கின்றேன். ஒரு அழகான துவா. எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். அது அல்லாஹ்விடம் வந்துச்சுன்னு சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் அது உச்சக்கட்டமான சிறப்பாக இருக்கும். அதை மையப்படுத்தி தான் மூசா நபி துவா கேட்குறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். அப்போ இதை நீங்கள் எப்படி பாடமாக்கின்றால், முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய. முதலாவது நான் சொல்வது போல் நோட்டில் குறிச்சிக்கொள்ளுங்க. இது வந்து 28வது அத்தியாயம் 24வது வசனம். 28வது அத்தியாயம் 24வது வசனம். அப்போ இது 2ஆக பிரிக்கணும். எப்படி, முதலாவது ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய. முதலாவது ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய. இதை எழுதி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 5 டைம்ஸ், ஒரு 5 தடவை திரும்ப திரும்ப சொல்லிப்பாருங்க. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய. இப்போ பார்க்காம சொல்லி பாருங்க. அவர் தடுமாற்றத்தோடு என்ன செய்யும், சின்ன தடுமாற்றத்தோடு அந்த பாடம் வரும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த அடுத்த வரி, அதாவது ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய என்ற முதலாவது பாடமாக்கிட்டு மின் ஹைரின் ஃபகீர், மின் ஹைரின் ஃபகீர், மின் ஹைரின் ஃபகீர். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, 2வது பாடமாக்க, மின் ஹைரின் ஃபகீர், மின் ஹைரின் ஃபகீர், மின் ஹைரின் ஃபகீர் என்ன செய்ய பாடமாக்குங்க. இப்போ 2ஐயும் சேருங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். சின்ன தடுமாற்றத்தோட பாடம் வந்துடும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆர்வத்தோடு என்ன செஞ்சிடும், உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிடும். இப்போ நீங்கள் துவா ஓதும் பொழுது அந்த காட்சியை முன்னுக்கு கொண்டு வாங்க. மூசா இருந்து மரத்துக்கில் உட்காந்தாங்க. அங்கே ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள், பிராணிகளை கால்நடைகளை மேய்க்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த நீரூற்று வந்து கால்நடைகளுக்கு நீர் புகட்டினாங்க. 2 பெண்கள் ஒதுங்கி, அப்படியே அந்த காட்சி கண்ணுக்கு முன்னால் வரணும். அப்போ குர்ஆனில் சம்பவம் அந்த துவா ஓதக்கூடிய நேரத்தில் அப்படியே கண்ணுக்கு முன்னால் வருது. அப்போ இந்த ஒவ்வொரு துவாவுக்கு பின்னால் இப்படியான காட்சிகளை, இந்த நிகழ்வுகளை உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரும் பொழுது குர்ஆனோடு உங்களுடைய வாழ்க்கை பயணிச்சுக்கிட்டே இருக்கும், குர்ஆனோடு போயிட்டே இருக்கும்.
ஆக இதை லேசாக நீங்கள் பாடமாக்கிடலாம். பாருங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். நாங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் சொல்லுவாங்க பக்கீர் ஷாப் வீட்டுக்கு வராண்டு, இந்த மிஸ்கின் மாதிரி வருவாங்க பக்கீர் ஷாப்புண்டு. இந்த ஃபக்கீரை தான் அப்படி சொல்கிறது. ஃபக்கீர்னா தேவை உடையவர் வந்து உங்கள் வீட்டில் வந்து கேட்குறார். அப்போ பக்கீர் ஷாப் வராரு ரபான் அடிச்சுட்டு பக்கீர் ஷாப் வரான்னு சொல்லுவாங்க. பக்கீர் ஷாப்னு இந்த ஃபக்கீரை தான் அதை அப்படி மாற்றிட்டாங்க. ஃபக்கீர்னா தேவை உடையவர். அப்போ ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். யா அல்லாஹ், நீ எந்த நலவை இந்த இடத்துல எனக்கு தந்தாலும் இறக்கினாலும் அதன் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்ற ஒரு அழகான பொருளடங்கிய துவா. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இப்படி சிறு நான் துவாக்களை தர இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது, முதலாவது துவாவுடைய எத்தனாவது அத்தியாயம் எத்தனாவது வசனம் என்பதை குர்ஆனில் பார்த்து எழுதி கொள்ளுங்கள். அப்படி ஒரு துவா புத்தகம் போல் நீங்கள் தயார் பண்ணுங்கள். ஒரு துவா புத்தகத்தை தயார் பண்ணது போல் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நோட்டில் ஒரு கொப்பியில் அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. அழகா பொருளோடு எழுதி என்ன செய்யுங்க, அந்த நிகழ்வில் லேசாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் சொன்ன நிகழ்ச்சியும் சுருக்கமாக சமரியை மட்டும் என்ன செய்யுங்க, சுருக்கத்தை மட்டும் ஒரு 4-5 வரையில் எழுதிக்கிட்டீங்கண்டா அப்போ உங்களோட வாழ்க்கை முழுவதும் இந்த துவா ஓதும் பொழுது அந்த சம்பவம் மறக்காது, துவா மறக்காது. மறக்காமல் இருப்பதற்கு நீங்கள் டெய்லி சஜிதால எப்பெல்லாம் துவா ஓதுறீங்களோ அப்பெல்லாம் ஓதி வாருங்க. இந்த துவாக்கள் மறக்காமல் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு துவாவை நாம் சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.